ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜேஎஸ்கே பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்ன எல்லோரும் எக்ஸாம் வந்துடுச்சுன்னு புக்கும் கையமாக சுற்றிட்டு இருக்கீங்களா? இல்லை புக்கை திறந்து வச்சுட்டு உள்ளே வேறு எதையாவது யோசிச்சுட்டு இருக்கீங்களா? எனக்கு தெரியும் முன்னாடி புக் இருக்கும், ஆனால் மனசுக்கெல்லாம் பிரியாணி ஓடிட்டு இருக்கோம். கரெக்ட் தானே? இந்த பரீட்சைன்னு ஒன்று பார்த்தாலே ரொம்ப கடுப்பாக இருக்குது. இந்த பரீட்சையை யாருப்பா கண்டுபிடிச்சாங்களோ தெரியலையே. புக்கை பார்த்தா பெரிய மலை மாதிரி இருக்குது. ஒரு பக்கம் படித்தா அடுத்த பக்கம் மறந்து போகுது. ஆனால் கவலைப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க? வரும் ஆனால் வராது அப்படின்னு வடிவேல் சார் சொன்ன மாதிரி எக்ஸாம் வரும், ஆனால் நம்ம பயப்பட மாட்டோம். ஏன்னா மாசு ஜேஎஸ்கேயோட டிப்ஸு. சரி, இப்போது எக்ஸாம் பயத்தில் இருக்கிற செல்லக்குட்டிகளுக்கு ஜேஎஸ்கேவோட ஸ்பெஷல் டிப்ஸு. தூக்கம் வந்தால் தூங்குங்க. புக்கை திறந்த உடனே தூக்கம் வருதா? அது தூக்கம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அறிவு ரொம்ப நேரம் வேலை செஞ்ச டயர்டாகிடுச்சு, அதான் ரெஸ்ட் எடுக்குதுன்னு நினச்சிக்கோங்க. மேக்ஸ் பயமா? கணக்கு படத்தை பார்த்தாவே பயப்படாதீங்க. நீயா நானான்னு பார்த்துடுவோம்னு ஒரு சவால் விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் தப்பாக போட்டுட்டு வந்துடாதீங்க, அப்புறம் வீட்டில் அடி விழும். வாழ்க்கையில் அடி மேலே அடி விழுந்தால் தான் அறிவு வளரும் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி எக்ஸாமில் மார்க் கொஞ்சம் கம்மியானாலும் கவலைப்படாதீங்க, அடுத்த முறை பார்த்துக்கலாம். அடுத்து எந்த டாபிக்ஸில் ஜேஎஸ்கே பேசணும்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸாமில் எழுதுகிற எல்லாருக்கும் என்னோட ஆல் தி பெஸ்ட். நான் உங்கள் ஜேஎஸ்கே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பை பை. எக்ஸாம் நல்லா எழுதுங்க, அசால்ட்டாக இருக்காதீங்க. நல்லா படித்தாதான் நல்லா இருக்க முடியும். இந்த நினைப்புலாம் வரும், பிரியாணி அதெல்லாம் வரும். நாம் அதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, மைண்டில் வச்சுக்க கூடாது. ஓகேவா? நல்லா படித்து பெரிய ஆள் ஆகணும். தேங்க்யூ. பாய் பாய்.